இளம் முருகன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள் கோவையில் வசித்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் பிஇ, எம்பிஏ, பிஹெச்டி, எம்ஏ யோகா, எம்ஹெச்ஆர்எம் மற்றும் எம்எஸ் போன்ற கல்வி பட்டங்களை பெற்ற பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள். கல்லூரிகளில் பேராசிரியராகவும் இயக்குனராகவும் பணியாற்றியவர்கள். 42 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச் சிறிய வயதிலிருந்தே வேதாத்திரியத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு வேதாத்திரியமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் ஐயா அவர்களின் பெற்றோர்கள் தெய்வ திரு மூத்த பேராசிரியர் சுப்பு ஐயாவும் பேராசிரியர் மரகதம் அம்மாவும் மகரிஷியின் அணுக்க தொண்டர்கள் ஆவார்கள். மகரிஷி அவர்களுடன் இணைந்து வேதாத்திரியத்தை கொண்டு செல்ல அரும்பாடுபட்டவர்கள். தர்மபுரி, சேலம், நாமக்கல், மேட்டூர் ஆகிய பகுதிகளில் வேதாத்திரியத்தை கொண்டு சென்ற தம்பதியர்களின் அன்பு புதல்வர் நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் இளமுருகன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களின் சகோதரி பேராசிரியர் அருள்நிதி அருட்செல்வி அம்மா அவர்கள். தெய்வ திரு மூத்த பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்களின் புதல்வர் பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்கள், புதல்வி பேராசிரியர் அங்கேற்கண்ணி அம்மா அவர்கள் அனைவருமே மிகச் சிறப்பாக வேதாத்திரியத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லும் வேதாத்திரிய தூதுவர்களாக செயல்பட்டு வருகின்றார்கள் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் நான் யார் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையை, தந்தையை, ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவளக் கலைஞர்களாக, அருட்தந்தையின் அன்பு குழந்தைகளாக, மனவளக்கலை குடும்பத்தின் உண்மை உறுப்பினர்களாக இன்று இணைப்பிலே இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறை அருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல நாளிலே அருட்தந்தையின் தூய சிந்தனையில் மலர்ந்து உலகம் முழுவதற்கும் தன்னிலை விளக்கத்தையும் இறைநிலை விளக்கத்தையும் ஒருங்கே அளித்துக் கொண்டிருக்கின்ற மிக உன்னதமான ஒரு சிந்தனையை நான் யார் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து அருட்தந்தையின் அருளாசிகளோடு இந்த உயர்ந்த சிந்தனையை மேற்கொள்வோம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடி வாழ்த்தி நலம் காண்போம். உன்னில் நான் லயமாகி
விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் விளங்குகின்ற ஏற்றமிகும் பேரறிவு அவ்வப்போது மின்னலது போல் காட்டும் வழிமதித்து மிகச்சிறந்த தொண்டையேற்று நிறைவாய் உள்ளேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, நாம் ஒவ்வொரு முறையும் அருட்தந்தையின் சிந்தனைகளை எல்லாம் சிந்திக்கும் பொழுது நான் உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்வது, அவரின் தத்துவங்கள் அனைத்தும் நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய தத்துவங்கள். காரணம், ஞான மார்க்கத்தில் சொல்லுவதற்கே மிகவும் அச்சப்பட வேண்டிய வார்த்தைகளை அவர்கள் நமக்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லாமல் எளிமையாக நமக்கு அருளிச் செய்து, பாமர மக்களும் பக்குவம் அடைந்து ஞானம் பெற்று ஒரு உயர்ந்த நிலையில் பிரம்மஞானியாக தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை அவர்கள் நமக்கு அருளிச் செய்தார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த மகான் நமக்கு காட்டியிருக்கின்ற அந்த தெய்வீக பாதையில் நாம் வார்த்தைகளை கடந்து ஆழ்ந்து உள்ளே சென்று அவற்றை அனுபவமாக்கி, அனுபவத்தை வாழ்க்கையாக்கி ஞானம் பெற்றவர்களாக, இறைநிலை உணர்வு பெற்றவர்களாக, அறநெறியிலே வாழக்கூடியவர்களாக, நான் யார் என்கின்ற தன்னிலை விளக்கம் பெற்றவர்களாக, அதன் மூலம் இறைநிலை விளக்கத்தை எளிமையாக உணர்ந்து கொண்டவர்களாக, அந்த உணர்விலே பார்க்கும் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை, பேராற்றலை, பேரறிவை நாம் எல்லோருமே கைவரப்பெற்ற ஒரு அற்புதமான தெய்வீகமான மனிதர்களாக நாம் ஒவ்வொரு நொடியும் வாழ வேண்டும். அதற்கு இந்த சிந்தனை நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அருட்தந்தையின் மனவளக்கலையில் அகத்தாய்வின் முதல் 5 தலைப்புகளை அடுத்து நம்மை பற்றிய ஞானத்தை பெறுவதற்குரிய தலைப்பைத்தான் நான் யார் என்கின்ற தலைப்பாக அருட்தந்தை அவர்கள் அருளிச் செய்தார்கள். நான், உங்களுக்கு தெரியும், அவருடைய சில கருத்துக்களை எந்த விதத்திலும் ஒரு அட்சரம் கூட மாறாமல் இருப்பதற்காக முக்கியமான அவருடைய வார்த்தைகளை நான் அப்படியே உங்களோடு பகிர்ந்துதான் இந்த சிந்தனைகளை நாம் மேற்கொள்கிறோம். அந்த வகையில் மனவளக்கலை பாகம் 1 பக்கம் 183 அதில்தான் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதுவரையிலும் சாதாரணமான மனித வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே பிறரை பற்றித்தான் பேசியிருக்கிறோம். நீ யார், அவர் யார், இவர் யார், அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன செய்கிறார் என்று கேட்டு, நான் யார் என்கின்ற சிந்தனை ஓரளவுக்கு தூய்மையும் ஞானம் பெறுவதற்குரிய தகுதியும் பெற்றவர்களுக்குத்தான் அவர்கள் வாழ்க்கையிலே இந்த கேள்வி கிடைக்கிறது. அதை நான் என்னுடைய சுய சிந்தனையிலே எழுதியிருக்கிறேன். உங்களோடு அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் யார் என்கின்ற வினா மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எழுகின்ற வினா. சாதாரண வாழ்க்கையில்
அது ஒரு சராசரி வினா. குடும்ப வாழ்க்கையில் அது பொறுப்பு வினா. அலுவலக வாழ்க்கையில் அது ஒரு அதிகார வினா. சமுதாய வாழ்க்கையில் அது புகழ் வினா. தனிப்பட்ட சுய வாழ்க்கையில் அது தன் வினா. அப்பதான் நான் யார் என்ற சிந்தனை வருகிறது. தன்னை பற்றி தன்னை அறியும் வினா, தன் சுயத்தை அறியும் வினா, தன் மூலத்தை அறியும் வினா, தன் முடிவை அறியும் வினா. அது எப்பொழுது நம்மாலே உணரப்படும் என்று சொன்னால், பிறந்தோம், வாழ்வதாக நினைத்து நாம் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நமக்கு நம்மை பற்றிய புரிதல் ஆரம்பமாகிறது என்று சொன்னால், இந்த புறத்திலே அவர் யார் இவர் யார் என்று கேட்டுக்கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு அகத்திலே நான் யார் என்கின்ற சிந்தனைக்கு வரும்பொழுதுதான் அந்த கேள்வி நமக்கு ஏற்படுகிறது. Who am I? இந்த நான் யார் என்கின்ற கேள்வி எளிமையாக அடிப்படையிலே இருந்து பார்த்தால் பெரும்பாலும் 99.99% மனிதர்கள் நான் என்பதை இந்த உடலாக மட்டும்தான் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தல், அதை ஆரோக்கியமாக வைத்திருப்பதை கூட அவர்கள் நினைப்பதில்லை. அதை அழகுபடுத்திக் கொள்ளுதல், அதற்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தல் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் அறிவிலே உயரும் பொழுது அந்த உயர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய கேள்வியில் இந்த உடல் தோன்றியது, கொஞ்ச நாள் இருக்க போகிறது, அதன் பிறகு இந்த உடல் மறையப் போகிறது. அப்ப நான் வெறும் உடல் அல்ல, நான் யார்? நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, நான் இந்த உலகத்தை எல்லாம் புலன்களின் மூலமாக துய்த்துக் கொண்டிருக்கின்றேனே, அப்ப மனதை கொண்டுதானே எல்லாவற்றையும் செய்கிறேன். அப்படியானால் நான் மனமா? மனமும் பல நேரங்களிலே ஸ்தம்பித்து போகிறது. மனமும் பல நேரங்களிலே இருப்பதா இல்லையா என்று தெரியாத குழப்பத்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறது. அப்பொழுது மனம் நான் இருக்க வாய்ப்பு குறைவு என்கின்ற ஞானம் வரும் பொழுது, இந்த மனம் எங்கே தோன்றுகிறது? மனவளக்கலைஞர்களை கேட்டால் எளிமையாக சொல்லிவிடுவார்கள், உயிரின் படர்க்கை நிலை மனம். ஆனால் இந்த தெளிவு இல்லாதவர்களுக்கு மனம் அது ஒரு பெரிய விசித்திரம் அவர்களுக்கு. இட்ஸ் an amazing fact. இப்ப அதை தாண்டி இந்த உடல் இருப்பதற்கும் இந்த மனம் செயல்படுவதற்கும் ஏதோ ஒரு சக்தி காரணமாக இருக்கிறதே. அதை சில பேர் ஆன்மா என்கிறார்கள், சில பேர் உயிர் என்கின்றார்கள். அப்பொழுது அப்படியானால் நான் இந்த உடலை தாண்டி மனதை தாண்டி நான் உயிரா என்கின்ற கேள்வி வருகிறது. இப்படிப்பட்ட சிந்தனையில் நாம் உடலா மனமா உயிரா என்கின்ற கேள்வியில்தான் நான் யார் என்கின்ற நம்முடைய கேள்வியினுடைய படிக்கட்டு தொடங்குகிறது. நாம் முழுமையான ஞானம் பெற்ற பிறகுதான் நான் அறிவு, நான் தெய்வம், நான் பிரம்மம், நான் மெய்ப்பொருள் என்கின்ற உணர்வுக்கு வருகிறோம். அதற்கு முன்னால் இதை ஞான மார்க்கத்தில் வேறு விதமாகவும் சொன்னார்கள். நீங்கள் உங்களை எல்லாம் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், நான் யார் நான் யார் நான் யார் என்று. எதுவெல்லாம் உங்களுக்கு பதிலாக வருகிறதோ அதையெல்லாம் தள்ளிவிடுங்கள். நேத்தி திஸ் இஸ் நாட் மீ, திஸ் இஸ் நாட் மீ என்று தள்ளிக்கொண்டே இருங்கள். கடைசியில் தள்ள முடியாத நிலையிலே எதுவாக வந்து நீங்கள் நிற்கின்றீர்களோ அதுவேதான் நான் என்கின்ற பொருளினுடைய ஒரு உண்மைத்தன்மை என்று சொன்னார்கள். அது ஒரு வகையான அணுகுமுறை. மகரிஷி தான் மிக அழகாக சொன்னார்கள். நான் அந்த கவிகளை எல்லாம் பின்னால் நிறைய சொல்ல இருக்கிறேன். இதுதான் நம்முடைய ஆழ்ந்த சிந்தனையினுடைய தொடக்கம். நான் யார் என்றே வினவ நல் உடலும் உயிர் அறிவும் நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும். இது மிக அற்புதமான வரிகள். அன்பர்களே, நான் உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு அருட்தந்தையின் வார்த்தைகளையும் உற்று நோக்குங்கள், அதை ஆழ்ந்து சிந்தியுங்கள். அதனுடைய எந்த நிலையிலே இருந்து நம்முடைய குருநாதர் நமக்கு அதை அருளிச் செய்தார்களோ அந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்வோம். அப்பொழுதுதான் அது நமக்கு புரியும். இப்ப சாதாரணமா நான் யார் நான் யார் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு பதிலாக நான் யார் என்றே வினவ நல் உடலும் உயிர் அறிவும் ஒன்று சேர்ந்து நல் இணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும்.
ஊன் உடலே வாகனமாம் உள்ளியெங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வாலறிவாம் அதுவே நான் என்று சொல்கிறார்கள். அப்ப நாம் எங்கே போக வேண்டும்? இந்த உடலை தாண்டி, இந்த உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற புலன்களின் மூலமாக நாம் இதுவரையிலும் பெற்றிருக்கின்ற மனம் என்கின்ற இயக்கத்தை தாண்டி, இந்த இரண்டையுமே செயல்படுத்துவதற்குரிய அடிப்படை ஆற்றலாக இருக்கின்ற உயிரையும் தாண்டி நாம் செல்லும் பொழுதுதான் ஊன் உடலே வாகனமாம் உள்ளியெங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளாம் வால் அறிவே அதுவே நான். இப்பொழுது நாம் இந்த சிந்தனையை ஆழ்ந்து சிந்திப்பதற்காக நாம் சில செய்திகளை நாம் கொஞ்சம் அருட்தந்தையின் வழியிலே நின்று நாம் சிந்திப்போம். அதற்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 2-3 இது 187ஆம் பக்கத்திலிருந்து ஒரு 20 பக்கங்கள் அந்த அற்புதமான கட்டுரைகள். 1-2 மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இப்ப நாம் யார் என்கின்ற கேள்விக்கு முன்னால் நீ யார் என்று அடுத்தவரை கேட்டோம் அல்லவா? அதுக்கு எதனாலே அதை கேட்கிறோம் என்று சொன்னால், மனம் எப்பொழுது புலன் வழியிலே வெளியிலே புறத்திலே அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் நீ யார், இது எது, அவர் யார், இவர் யார் என்றுதான் கேட்டுக்கொண்டிருப்போம். அதைத்தான் சாமிதேவர் சொல்கிறார்கள். நீ யார் என்று கேட்கையில் மனம் விரைவாக புறத்தே இயங்கிக் கொண்டிருக்கும் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. நான் யார் என்று கேட்கும் பொழுது அப்படியே எப்படி நம்முடைய மன அலைச்சல் குறையுதுன்னு பாருங்க. நான் யார் என்று கேட்கும் பொழுது என்னை இந்த உலகுக்கு அனுப்பியவர் யார், இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருப்பது யார், நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு போக வேண்டும், அது எப்பேற்பட்ட இடம் என்றெல்லாம் எண்ணி அந்த எண்ணத்திலே ஒரு எல்லை காண ஒரு எல்லை வகுத்துக் கொள்ளக்கூடிய கேள்விதான் நான் யார் என்பது. நான் யார் என்பது 2 வார்த்தைகள் தான், 2 சொற்கள் தான். இந்த 2 சொற்கள் ஒரு வினாவிலே அதற்கு அர்த்தம் மாத்திரம் புரிந்துவிட்டால் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் அத்தனையும் விளங்கிவிடும். இதுதான் நம்முடைய முதல் படி. நிறைய மேல போகணும். நம்ம அப்படி போகும் பொழுது 2 நிலைகளில் நாம் நம்மை உயர்த்தி கொண்டே செல்லும் பொழுது இந்த வினாக்கான விடைகளில் ஒரு 3 பத்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று அஞ்ஞானம், 2வது விஞ்ஞானம். எனால் நான் யார் என்கின்ற தத்துவத்தை அருட்தந்தை அவர்கள் விஞ்ஞானம், விண் கூட்டல் ஞானம், விண் என்கின்ற ஞானத்தை பெற்று அந்த விஞ்ஞானத்தின் மூலம்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொண்டால் நாம் மெய் என்கின்ற ஞானத்தை பெறுகிறோம். அது மெய்ஞானம் என்று அற்புதமாக விளக்குகிறார்கள். அஞ்ஞானம் என்பது வேறு ஒன்றுமல்ல, அது அறிவின் ஆரம்ப நிலை என்று சொல்லுவார்கள். நாம் புலன்வயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை, அது முதல் நிலை. இப்பொழுது நாம் 2வது நிலைக்கு வரும்பொழுது விஞ்ஞானம். அதை எப்படி உணர வேண்டும் என்று சொன்னால் அதை சொல்கிறார்கள் மகரிஷி அவர்கள். ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்வோம். இது எல்லா தன்னுடைய உரைகளிலும் நான் உடன் இருந்து அதை அனுபவித்திருக்கிறேன். அப்படி மகரிஷி அவர்கள் அதை கண்களை மூடிக்கொண்டு ஒரு ஆப்பிள் பழத்தை இப்பொழுது நீங்கள் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது எனக்கு அப்படியே மனதிலே வருகிறது. அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உதாரணம், அதை அவர் வழியிலேயே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது நான் கையிலே வைத்திருப்பது ஒரு ஆப்பிள் பழம். ஆனால் இது புலன் அளவிலே பார்க்கின்ற போது ஒரு தோற்றத்திற்குரிய பொருளாக இருக்கிறது. புலனை கடந்து விஞ்ஞான அறிவுக்கு போக வேண்டும். விஞ்ஞானம் என்றால் என்ன? அதுக்கு அற்புதமான விளக்கம் கொடுக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் அதை ஆழ்ந்து படியுங்கள். நான் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அங்கே பகிர்ந்து கொள்கிறேன். எல்லா பொருட்களும் விண் என்கின்ற ஆகாசத்தினுடைய கூட்டு அல்லது கூட்டமே ஆகும். எந்த பொருள் ஆனாலும் அதை பிரித்து பார்ப்போமேயானால் கடைசியாக உள்ள நுண் துகளாக உள்ள விண், அந்த விண் என்பதை உணர்ந்து நாம் விளங்கிக் கொண்டோமானால் அதுதான் சிவம் என்கின்ற பூரணம். அந்த பூரணமே தன்னை துண்டுபடுத்தி கொண்டு சக்தியாக இயக்கமாக வந்தது.
அந்த சக்தி என்கின்ற விண் பரமாணு என்ற தமிழிலும் ஆகாசம் என்ற வடமொழியிலும் குறிப்பிடப்படுகிறது. ஈத்தர் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்கிறோம். ஒரே ஒரு மரம் இருந்தால் அதை தோப்பு என்று சொல்வதில்லை. பல மரங்கள் சேர்ந்ததே நாம் தோப்பு என்று சொல்கிறோம். அதுபோல ஒரு விண் என்பதை நாம் இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல விண்கள் சேர்ந்த கூட்டத்தை தோற்றம் என்று சொல்கிறோம். இதுதான் நாம் முதலில் நம்மை பற்றிய விளக்கத்தை பெறுவதற்குரிய அடிப்படை தத்துவம். இந்த விண்ணை பற்றிய அறிவைத்தான் அருட்தந்தை அவர்கள் விண் ஞானம், விண் அறிவு, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை கொண்டுதான் நாம் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார். அதை இந்த விண் அறிந்த ஞானம், விஞ்ஞானம், அந்த நிலையிலே உலகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இந்த விண் என்கின்ற சிதாகாசம் என்ற உயிர் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த அறிவை பெற்றவர்களை விண்ணவர் என்றும் சொல்கிறார்கள். இது நம் மரபு. இதை மனதிலே பதித்து வைத்துக் கொள்வோம். மூன்றாவதான இதையெல்லாம் உணர்த்துவதற்கு மகரிஷி எடுத்துக்கொள்ளக்கூடிய உதாரணம், இப்ப இந்த ஆப்பிள் என்கின்ற பொருளை பார்க்கிறோம். அந்த தோற்றத்திலே அது நமக்கு ஒரு ஆப்பிள் பழமாக தெரிகிறது. யாரோ சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு, இது ஆப்பிள் பழம், இது ஆரஞ்சு பழம், இது வேப்ப மரம், இது புளிய மரம், இது குடிசை வீடு, இது தோப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இந்த தோற்றங்களுக்கெல்லாம் யாரோ சொல்லிக் கொடுத்த பெயரை வைத்து அதை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பெயரை எல்லாம் கழித்து விட்டு இந்த தோற்றங்கள் எல்லாம் எப்படி உருவான என்கின்ற சிந்தனைக்கு போகும் பொழுது, இவைகளையெல்லாம் பிரித்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிலையில் எல்லாம் விண்களின் கூட்டமாக இருப்பதையும், எஞ்சி இருப்பது விண்தான் என்பதையும், அந்த விண்ணுக்கு மூலமாக இருப்பது சிவம் என்பதையும் நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியும். அதனால்தான் பருப்பொருளில் நுண்ணணுவும் நுண் அணுவில் உட்பொருளாம் சிவமும் காண பார்ப்பவனே அவனாய், பார்ப்பதெல்லாம் அவன் அலையாய் உணரலாகும் என்று அருட்தந்தை அவர்கள் அருளி செய்தார்கள். இப்ப அந்த நிலையிலே இப்ப மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், நிறைய உதாரணங்கள் கொடுக்கிறார்கள். நான் நேரம் கருதி 1-2 சொல்கிறேன். இப்பொழுது மண்ணிலே விண்ணை கண்டான் என்று சொல்கிறார்கள். எப்படி காண முடியும்? கண்ணால் காணுகின்ற எல்லா தோற்றங்களும் பரம அணுக்கள் என்கின்ற அணுக்களின் சேர்க்கைதான், விண்களின் கூட்டம்தான் என்றால் நாம் மண்ணிலே விண்ணை காண முடியும். சித்தர்களிலே ஒரு அற்புதமான உதாரணம் சுவாமிஜி அவர்கள் சொல்வார்கள், நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். இப்ப ஞானிக்கு பொன் என்பது மிகவும் உயர்ந்த மதிப்புமிக்க ஒரு பொருள். ஓடு என்பது சாதாரணமானது என்று நினைப்பதாகத்தான் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். சுவாமிஜி சொல்கிறார்கள், அது அப்படியல்ல. ஓடும் விண்களால் ஆன சேர்க்கை தோற்றம். தங்கம் என்று சொல்லக்கூடிய பொன்னும் அதுபோல பல விண்கள் சேர்ந்த தொகுப்பு தோற்றம். எனவே இதுவும் விண்ணின் கூட்டம், அதுவின் விண்ணின் கூட்டம். அதனால் ஓடும் செம்பொன்னும் ஞானியர்கள் ஒக்கவே நோக்குவர் என்று சொன்னார். மிக அற்புதமான ஒரு 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 ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இதை எளிமையாக பாரதி சொல்லியிருக்கிறார். அதையும் சுவாமிஜி எடுத்து ஆண்டிருக்கிறார்கள். இந்த நம்முடைய நானியார் தத்துவத்திலும் இருக்கிறது. நாம் சின்ன வயதிலே இருந்து கேட்டதுதான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையின்றி நாம் இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். இது சாமிஜி பாரதியாருடைய பார்த்து. ஏன் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்னான் என்றால், நம்மை போலவே உணவு, பசி, தாகம் என்கின்ற தேவைகளெல்லாம் இந்த உயிரினங்களுக்கும் இருப்பதால் அந்த காக்கையையும் குருவியையும் விண்களின் கூட்டமாக இருந்தாலும் கூட நம்முடைய ஜாதி என்று குறிப்பிட்டார். நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றால், எப்படி நாம் பல்வேறு பஞ்சபூத கூட்டத்தின் காரணமாக இந்த தோற்றத்திலே இருக்கிறோமோ, பல கோடானு கோடி விண்களினுடைய சேர்க்கையின் காரணமாக இந்த தோற்றத்திலே பொலிந்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல நாம் காணக்கூடிய அனைத்து காட்சிகளும் நீல் கடலும் மலையும் பல கோடானு கோடி அணுக்களின் கூட்டங்களாக பஞ்சபூதங்களினுடைய வெளிப்பாடாக இருப்பதால் அவற்றை நம்முடைய கூட்டம் என்று சொன்னார். சாமி சொல்கிறார்கள், அந்த எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் அவர் சொன்னதை, காக்கை குருவி எங்கள் ஜாதி எப்படி என்றால், பசி, உணர்ச்சிகள், இன்ப துன்ப உணர்வு, இந்த மூன்றையும் அனுபவிப்பதில் நாங்கள் ஒன்றுதான். அந்த முறையிலே
மண்ணிலே விண்ணை கண்டான் என்பதும் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்பதும் எல்லாமே அணுக்களுடைய கூட்டம் என்ற தெளிவிலே வந்தன. இதுதான் விஞ்ஞான அறிவு. இப்பொழுது இந்த ஆப்பிள் பழத்தை பார்த்ததை நாம் தோற்றங்களாக இருப்பதை கொஞ்சம் தாண்டி, இப்ப கண் மூலமாக பார்த்து இது ஆப்பிள் என்று சொல்கிறோம். இப்பொழுது இந்த பார்வையை தாண்டி விண் அறிவோடு நாம் இந்த ஆப்பிள் என்பதை நோக்கினால் இது என்ன? பல கோடி விண் துகள்கள் நிறைந்த ஒரு கூட்டு பழம் என்ற காட்சியாக இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். இதை ஆழ மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இது என்ன? பல கோடி விண் துகள்கள் நிறைந்த ஒரு கூட்டு பழம் என்ற காட்சியாக இருக்கிறது. இந்த ஆப்பிள் பழத்திலே கோடிக்கணக்கான விண்துகள்கள் சேர்ந்து இருப்பதையும் அவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டு ஆப்பிள் என்ற ஒரு நாடகம் நடத்தி கொண்டுள்ளதையும் உணர்கிறோம். இதுதான் விண் அறிவு. அன்பர்களே, நான் பலமுறை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பல நேரங்களில் நான் அருட்தந்தையினுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளிலே நான் ஆழ்ந்து மெய்மறந்து போய்விடுகிறேன். இந்த தலைப்பை பற்றி சிந்திப்பதற்காக நான் இதை பலமுறை படித்து பலமுறை அதை பற்றி நான் சிந்தித்து, இப்ப இவர் சொன்னார் பாருங்க, இந்த ஆப்பிள் பழம் என்கின்ற ஒரு காட்சியில் அப்படின்னு சொல்லும் பொழுதே மனம் அதில் லயித்து போகிறது. இது ஒரு ஆப்பிள் என்ற ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய மனதினை எங்கோ கொண்டு செல்கிறது. இதே போல அதுதான் விண்ணறிவு. இந்த அறிவோடு உலகத்தை பார்ப்போம், பிரபஞ்சத்தை பார்ப்போம், மனிதனை பார்ப்போம், மரத்தை பார்ப்போம். எல்லாமே விண்ணன்றி யாதும் இல்லை. சரி, அந்த விண் என்பது எங்கு தோன்றி வந்திருக்கிறது என்று ஆராயும் இடத்து அங்குதான் தத்துவ ஞானம், மெய் ஞானம் வருகிறது. இப்ப அதை நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்வோம். விஞ்ஞானம் என்பது விண்ணை பற்றிய ஞானம். அப்ப எல்லா தோற்றங்களும், நாம் காணுகின்ற எல்லா காட்சிகளும் விண்களினுடைய சேர்க்கை. இப்ப இந்த விண் எங்கே இருந்து தோன்றியது என்பதை மெய்ஞானம் என்று சொன்னார்கள். அதைத்தான் தத்துவ ஞானம் என்றும் சொல்கிறார்கள். அது எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும்? சுவாமி வழி சொல்கிறார்கள். இந்த விண் என்ன என்று பார்க்கும் பொழுது விரைவாக தற்சூழலோடு சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய துகள், அதுதான் விண். அது எங்கிருந்து எப்படி வந்தது என்றால், பேராதார பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய, மனதுக்கு ஒன்றுமே இல்லை என்று விளங்கிக் கொள்ளக்கூடிய சுத்தவெளி, மனதுக்கு ஒன்றுமே இல்லை என்று விளங்கக்கூடிய சுத்தவெளி, அதனுடைய உள்ளடங்கிய ஆற்றலால், அதுதான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் தானே நுண்ணிய இயக்கமாக வந்தது எதுவோ அதுதான் விண், அதுதான் சக்தி. அப்போது விண் என்பது என்ன? இறைநிலையே. அன்பர்களை கூர்ந்து கவனியுங்கள், இறைநிலையே. இதை நான் உணரும் பொழுது நான் அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கண்களை மூடி, அதே போல ஒரு ஆப்பிள் பழம், இது எப்படி ஆப்பிளாக தெரிகிறது? கண் என்கின்ற புலனின் வழியாக மனம் முன்னாலேயே அதை பற்றிய நினைவை பதித்து வைத்துக் கொண்டிருப்பதால் அதை ஆப்பிளாக. இப்ப சுவாமி சொல்றார், இப்ப இந்த கண்ணை தாண்டி நீங்க வெளியில போய் இது என்னன்னு பாருங்க. அப்ப மனம் கண் வழியாக கண்ட தோற்றத்தை தாண்டி இந்த அறிவை கொண்டு அது விண் என்கின்ற துகள்களாலே சேர்க்கப்பட்ட ஒன்று என்கின்ற உணர்வை பெறும் பொழுது அப்பதான் இந்த மனம் அறிவு நிலைக்கு உயர்கிறது. இதை நான் படிக்கும் பொழுதும் அதே உணர்வு எனக்கு எழுந்தது. அதுதான் விண். அது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாலே இறைநிலையிலே இருந்து வெளிப்பட்ட மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்ற தச்சுழல் வேகம் பெற்ற ஒரு சுழல் அலை. அதைத்தான் பரமானு விண் என்று சொல்கிறோம். இந்த விண் என்பது என்ன? இறைநிலையே. இறைவனே பின்னப்பட்டு எழுச்சி பெற்று இயக்கத்திற்கு வந்த நிலை. அந்த பின்ன நிலையிலே ஆதியும் இருக்கிறது, ஃப்ராக்ஷனல் ஸ்டேட்ல
இந்த விண்ணும் இருக்கிறது. ஒன்றும் இருக்கிறது, ஒன்றுக்கு முன் இருந்ததும் இருக்கிறது. ஒன்றாகியது இப்பொழுது விண். ஒன்றுக்கு முன் இருந்தது என்ன? நண்பர்களே, இது நமக்கு புரிந்தால் நாம் ஞானம் பெற்று விட்டோம் என்று அர்த்தம். அதை மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை அவருடைய வார்த்தைகளிலே வாசித்து காண்பிக்கிறேன். விண் என்பது என்ன? இறைநிலையே. இறைவனே பின்னப்பட்டு எழுச்சி பெற்று இயக்கத்திற்கு வந்த நிலை. அந்த பின்ன நிலையிலே ஆதியும் இருக்கிறது, இந்த விண்ணும் இருக்கிறது. ஒன்றும் இருக்கிறது, ஒன்றுக்கு முன் இருந்ததும் இருக்கிறது. ஒன்றாகியது இப்பொழுது விண். அந்த ஒன்றுக்கு முன் இருந்தது என்ன? ஆதி, பரம்பொருள், மெய், இறைநிலை, தெய்வம். எப்படி? கடலும் அலையும் போல. அலை இருக்கிறது, அலையை நிறுத்திவிட்டோம் என்றால், அலை நின்று போனால் அந்த அலைக்கு பெயர் கடல். கடலினுடைய சிதைவு அல்லது பிரிவு அல்லது அசைவு அலை. அதே போன்று நிலையாக இருக்கக்கூடியது பிரம்மம் அல்லது சிவம், பூரணம், மெய்ப்பொருள், தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் கண்ணுக்கு, மனதுக்கு சுத்த வெளியாக காட்சியளிக்கிறது. இதை அப்படியே மனதிலே வைத்துக்கொண்டு சிந்திப்போம். இதை நாம் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். கடல் வேறு அலை வேறா என்றால் கடலும் அலையும் ஒன்றுதான். கடலிலே ஏற்படக்கூடிய அசைவு நாம் அலையாக உணர்கிறோம். தனியாக அலை இருக்கிறதா என்றால் இல்லை. இந்த அலை தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திவிட்டால் என்னவாகிறது? கடலாகிறது. அதுபோல மெய்ப்பொருள், பூரணம், ஆதி, அனாதி, இறைநிலை, தெய்வம், இது கடலை போல. இந்த கடல் அசைந்தால் அலை உருவாவதைப் போல இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய சிவம் இயக்கத்திற்கு வரும் பொழுது அதை நாம் சக்தி அல்லது விண் அல்லது சுழலலை அல்லது பரமாணு என்று சொல்கிறோம். எப்படி அலை நின்றால் அது கடலாகிறதோ அதுபோல சக்தி என்கின்ற விண்ணினுடைய இயக்கம் நின்றால் அது என்னவாக இருக்கிறது? அது இருப்பாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஞானம் பெற்றுவிட்டோம் என்று பொருள். அப்பொழுதுதான் நான் பின்னால் இன்னும் 2-3 முக்கியமான கருத்துக்கள் உங்களுக்கு சாமிஜியினுடைய ஒரு வார்த்தைகளிலேயே உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். சாமிஜி மிக அழகாக சொல்கிறார்கள். ஆதி என்ற பிரம்மமது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த உயிர்களெல்லாம் அலை போல் ஆகும். வேதமுடன் அலைகளது விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றே என்று வாதமிடும் பல கோடி அலைகளோடும் வழுவாது நின்று ஆற்றி முடிவில் தன்னுள் நீதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல நிலையற்ற உயிர்களெல்லாம் ஒரு நாள் பரத்தில் ஒன்றும் அப்படின்னு சொன்னார். அதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் மிக மிக எளிமையாக அருட்தந்தி அவர்களைப் போல நமக்கு ஞானத்தை கொடுத்தவர்கள் யாரும் இல்லை. அசையாமல் இருந்தால் சிவம், அசைந்தால் சக்தி. இருப்பாக இருப்பது மெய்ப்பொருள், அது இயக்கமாக வந்தால் தோற்றங்கள், பொருட்கள், நாம் சொல்லக்கூடிய எல்லா வகையான காட்சிகள். இந்த காட்சியில், தோற்றத்தில், இயக்கத்தை நாம் கழித்துவிட்டால் அது என்னவாக இருக்கிறது? அது மெய்ப்பொருளாக இருக்கிறது. எனவே இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் தெய்வம், கடவுள், ஆதி, அனாதி, சூன்யம், சுத்தவெளி, பேரறிவு, பேராற்றல் எல்லாம். அது அசைந்தால் சக்தி. சக்தி மீண்டும் சிவத்தோடு சேர்ந்து சிவம் சக்தி என்பது வெளிப்பரமானுவே. அதுவும் ஒரு கவியை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நேரம் இருந்தால் அதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த கவியையும் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த விளக்கம் புரியும்.
இதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் 3 விஷயங்கள் தெளிவாக நான் யார் தத்துவத்திலே பார்க்கிறோம். ஒன்று, புலன் வயப்பட்டு மட்டுமே நாம் இதுவரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை, அதை அஞ்ஞானம் என்று சொல்லிவிட்டோம். அது அறிவினுடைய ஆரம்ப நிலை. அதை மயக்க நிலை என்றும் சொல்லலாம், அதை மாயை என்றும் சொல்கிறார்கள். ஏன் மாயை என்கிறார்கள் என்றால், நாம் நிலையில்லாத ஒரு பொருளை நாம் நிலையென்று உணர்ந்து அதை நாம் பொருளாக கருதுவதால் மாயை என்று சொல்கிறார்கள். இப்ப எது நிலையானது? எல்லா தோற்றங்களுக்கும் ஆதியாகவும், தனக்கு ஒரு ஆதி இல்லாததும், ஆனால் எல்லா தோற்றங்களுக்கும் காரணமானதும், எல்லா தோற்றங்களிலும் ஊடுருவி நிற்பதுமாகிய தெய்வீக தன்மை என்கின்ற தெய்வம் இருக்கிறது அல்லவா, அதுதான் உண்மை. கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஒரு 18 மொழிகள் கற்ற மிக பெரும் மகரிஷி, ஞானி. அவருடைய 99வது வயதிலே அவரை சேலத்திலே நம்முடைய அருட்தந்தை அவர்களோடு சந்திக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைத்தது. ஒரு குழந்தையைப் போல் அவரை தூக்கி கொண்டு வந்தார்கள் நேஷனல் ஹோட்டலில். நம்முடைய மூத்த பேராசிரியர் அருட்தந்தையின் அணுக்க தொண்டர் அன்பு சீடர் புலவர் தியாகராஜன் அவர்கள்தான் அவரும் அவருடைய சிஷ்யர் சாமிஜியோட அறிமுகத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். யோக சித்தி என்ற அற்புதமான புத்தகம் இருக்கிறது. அதில் சொல்கிறார், என்றும் இருப்பது, அதனில் என்றும் இருப்பது, அதுவே என்றும் இருக்கும் இருப்பு ஒண்ணுதான் இருக்கு. அதனாலதான் அதை நாம் மெய்ப்பொருள் என்று சொல்கிறோம். அதனால சாமிஜியர்கள் சொல்கிறார்கள், மற்றதெல்லாம் காட்சி, மற்றதெல்லாம் நிகழ்ச்சி. நாம் வந்தோம், இருக்கிறோம், போக போகிறோம். எனவே இந்த வாழ்க்கை என்பது ஒரு நிகழ்ச்சி. ஒரு 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 பழம் வித்திலே இருந்து வந்தது, செடியாகியது, மரமாகியது, அது பூத்தது, காய்த்தது, கனிந்தது, அது முடிந்தது. அப்ப இந்த ஆப்பிள் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி முடிந்து போய்விட்டது. ஒரு மனிதன் என்கின்ற ஒரு தனிநபர் நிகழ்ச்சி முடிந்து போய்விட்டது. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள், ஞானிகள் அவதரித்தார்கள், வந்தார்கள், இருந்தார்கள், சமுதாயத்துக்கு சென்று தொண்டு செய்தார்கள், ஞானத்தை வாரி வழங்கினார்கள். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையின் முடிவில், அந்த நிறைவில் இறைவனோடு ஐக்கியமானார்கள். ஆனால் இயற்கை, இறைவன், மெய்ப்பொருள், ஆதி, அது அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும். அதுதான் என்றும் இருப்பது, அதனில் என்றும் இருப்பது, அதுவே என்றும் இருக்கும் இருப்பு என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே இப்போ இது நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதைத்தான் நாம் மெய்ஞானம் என்று சொல்கிறோம். இப்ப இடையில் நாம் இந்த தோற்றங்களை எல்லாம், நிகழ்ச்சிகளை எல்லாம், காட்சிகளை எல்லாம், பொருட்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்காக நாம் பெற வேண்டிய ஞானத்தை தான் நாம் விண் கூட்டல் ஞானம், விஞ்ஞானம் என்று சொன்னோம். எனவே ஒன்று அஞ்ஞானம், இன்னொன்று விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்துக்கு, விண்ணுக்கு இது மூலமாக இருக்கிறது, அது மெய்ப்பொருள் தான் என்று தெரிந்து கொண்டால் அது மெய்ஞானம். இந்த மூன்றையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ஒரே ஒரு பத்தி மட்டும் படித்துவிட்டு நாம் அதிலே செல்வோம். இது எது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது நிகழ்ச்சி. அந்த மாற்றத்தையோ இயக்கத்தையோ கழித்துவிட்டால் எது நிலையாக நிற்கிறதோ அதுதான் பொருள். எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் அணு. அதை நிறுத்திவிட்டோம் என்றால் அது சிவம். அதுதான் பூரணம். நிகழ்ச்சியின் போது அணு, நின்றுவிட்டால் பொருள், சிவம், பூரணம். பொருள் என்ற நிலையிலே சிவமாக இருக்கிறது என்று கண்டுபிடித்தோம் அல்லவா? அதற்கு முன்பு மொழி வழக்கில் தோற்றமெல்லாம் பொருள் என்று கூறி வந்தோம். இப்பொழுது உண்மையான பொருளை கண்டுபிடித்தாகிவிட்டது. எனவே இது பொருள் என்ற மொழி வழக்கில் இருந்தது அப்படியே இருக்கட்டும். உண்மையாக கண்டுபிடித்தோம் அல்லவா? அதற்கு மெய்ப்பொருள் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதுதான் ட்ரூத், மெய் என்று சொல்வது. ஆக மெய்ப்பொருளாக இருப்பது சிவம், அதனுடைய அசைவாக இருப்பது பரமனு, அதனுடைய கூட்டமாக இருப்பது தோற்றம். மறுபடியும் இந்த ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம். ஆப்பிள் என்பது என்ன? இறைவன் என்பது யாது? கண் மூலமாக பார்க்கக்கூடியது ஆப்பிள். அந்த காட்சி கடந்தால் விஞ்ஞான அறிவுக்கு போகும்போது அணு. அதற்கு மேல் மெய்ஞானம் போகும்போது இந்த அணு என்பதாக ஒன்றுமில்லை, எல்லாம் வல்ல இறைவனே இயங்கும் நிலையில் அணுவாக இருக்கிறான், கூடிய நிலையிலே ஆப்பிளாக இருக்கிறான். ஆப்பிளிலே இப்பொழுது சிவத்தை காண்கிறோம். சிவமே, பிரம்மமே, மெய்ப்பொருளே, தெய்வமே அசைவிலே அணுவாகி அணுக்கள் கூட்டிலே ஆப்பிளாக காட்சியளிக்கிறது. அன்பர்களே, இதை விட எப்படிப்பட்ட ஞானம் நாம் எளிமையாக பெற முடியும்?
எப்படி சொல்கிறார் பாருங்கள். சிவமே, பிரம்மமே, மெய்ப்பொருளே, தெய்வமே அசைவிலே அணுவாகி அணுக்கள் கூட்டிலே ஆப்பிளாக காட்சியளிக்கிறது. அது மாத்திரமா? எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இந்த 3 உண்மைகளை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய பழக்கத்தை இன்றிலே இருந்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் தோற்றம் இரண்டும் ஒன்றுதான். ஆழப் பதித்துக் கொள்ளுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. தோற்றம், பொருள் இரண்டும் ஒன்றுதான். ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு மனிதனை, ஒரு மிருகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உருவத்திலேதான் அது பேனா, மனிதன், மிருகம். ஆனால் அதை கடந்து விண்ணறிவுக்கு போனால் அணு, அணுவை கடந்து போனால் சிவம். அந்த 3வது படிக்கு போய்விட்டால் எந்த பொருளுமே சிவம்தான், இறைநிலையேதான், இறைவனேதான். இப்பொழுது கீதையிலே சொல்லக்கூடிய கண்ணனின் வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம். எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை. நண்பர்களே, இது போய்கொண்டே இருக்கலாம். ஒரு 2-3 செய்திகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இப்ப நான் யார் என்கிற தத்துவத்தை இப்ப நீங்க நினைத்து பார்த்தால், நான் யார் என்பது இந்த உடலை தாண்டி, மனதை தாண்டி, உயிரை தாண்டி தெய்வ நிலையிலே நாம் இப்பொழுது நிற்கிறோம். அந்த நிலையிலே இருந்து பார்க்கும் பொழுது நாமும் அணுக்களின் கூட்டம். ஒரு காக்கையும் அணுக்களின் கூட்டம், கடலும் அணுக்களின் கூட்டம், ஒரு ஆப்பிளும் அணுக்களின் கூட்டம். எந்த தோற்றமாக இருந்தாலும் அந்த தோற்றத்தில் நாம் இறைவனை காணக்கூடிய அந்த உணர்வை இப்பொழுது நாம் பெறுகிறோம். அப்படி பெற்றால் நான் யார் என்றால், நான் அறிவு, நான் சுத்தவெளி, நான் மெய்ப்பொருள், நான் பிரம்மம். அதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார்கள். அதை உணர்வதை தத்துவமசி என்று சொன்னார்கள். நோ தை செல்ஃப் என்பது அதுதான். இதை புரிந்து கொண்டால், மகரிஷி அற்புதமான ஒரு கவி சொல்லியிருக்கிறார்கள், அது நமக்கு ஞானத்தை இன்னும் விளக்கும். இது ஞானமும் வாழ்வும், பாடல் 45, பக்கம் 89. நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன், அது நினைவதன் முடிவாகும், மூலமாகும். சூன்யமே, தோற்றமெல்லாம் அதிலிருந்தே, சுத்த வெளி, மௌனம் அது, ஓமை இல்லை. ஊன் உருவில் ஓடும் உயிர் சுழற்சி வேகம், உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில் தோன்றுகின்ற அலை இயக்கம் அறிவு ஆகும். சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம். அந்த உண்மையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், சாமி முதல்ல சொன்னது போல, நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிர் அறிவும் நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒழிக்கும். ஊனுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வாலறிவாம் அதுவே நான். எப்படி உணர்தல்? என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேறுதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். இது ஞானமும் வாழ்வும், பேரின்பக் களிப்பு, மன்னான இவ்வறிய என்று தொடங்கும் என்னுடைய கடைசி ஒரு 4 பத்திகளை மட்டும் இப்போது உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். எனவே எப்படி சிந்திக்க வேண்டும்? நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிர் அறிவும் நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒழிக்கும். ஊனுடலை வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வாலறிவாம் அதுவே நான். வான்கடந்த மெய்ப்பொருளே வாலறிவாம் அதுவே நான். எப்படி உணர்வது? அடுத்த ஸ்டான்ஸா. என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். என்னை அவனுள் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன்,
என்னை அவன் உள்ளினைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ் உண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு, உன்னுள்ளும் இவ் உண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு, உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே. உய்யமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், உய்யமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட, ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. இந்த அற்புதமான ஒரு சிந்தனை அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இது நாம் நாம் அப்படியே வாழ்க்கையிலே இது நாம் அனுபவிக்க வேண்டும். இன்றிலே இருந்து நான் கடவுள். நீங்கள் அருட்தந்தை அவர்களுடைய சாந்தியோக குருநாதர் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார். புத்தகத்தின் பெயரே நான் கடவுள். அவர் சொல்கிறார், நாம் எல்லோரும் கடவுள்தான், நாம் எல்லோரும் இறைவன் தான். இப்ப நான் அப்படின்ற அந்த தன்முனைப்பு போக வேண்டும் என்று சொன்னால், சாமி சொன்ன மாதிரி இறைவன் தான் நானாக இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வரும்பொழுது நம்மிடத்திலே அன்பும் கருணையும் மலரும் என்று சொல்கிறார். பாரதி ஒரு கவி சொல்லியிருக்கிறான், ஞான கவி. நான் நிறைய குறிப்பு வைத்திருக்கிறேன், நேரம் இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அவன் சொன்னது நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். இதை நான் காதிலே வாங்கிக் கொள்ளுங்கள். இது பாரதியாருடைய நான் என்கின்ற சிந்தனை. அவன் சொல்கிறான், இது மகரிஷி சொன்ன அனைத்தையும் மிக அற்புதமாக எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு கவி. ஒவ்வொரு ஒரு வரியையும் நீங்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே நீங்கள் அசைய போட்டு பாருங்கள். இந்த நான் என்பதனுடைய தத்துவம் நமக்கு புரியும். இந்த உலகத்தில் நான் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்றால் நான் யார்? நான் கடவுள், நான் தெய்வம், நான் பிரம்மம், நான் அறிவு, நான் சுத்தவெளி. இப்ப நான் எப்படி இந்த உடலோடு இந்த உடல் ஒரு தோற்றம், அணுக்கள் சேர்ந்த கூட்டம். இது கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு நிகழ்ச்சி. பிறப்பு இறப்பு இரண்டும் நடுவே பூ உலக வாழ்க்கை. இதுதான் மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடியது. இந்த 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 வாழ்க்கை என்ற நிகழ்ச்சி நம்முடைய இறப்பு வரையிலும் நமக்கு இருக்கும். அப்புறம் போயிடும், நமக்கு தெரியாது என்ன நடக்க போகிறது என்று தெரியாது. பாரதி சொல்கிறான், வானில் பறக்கின்ற புல்லலாம் நான், மண்ணில் திரியும் விலங்கலாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனலாம் நான், வெட்ட வெளியின் விரிவலாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவலாம் நான், வாரியில் உள்ள உயிரெல்லாம் நான், கம்பன் இசைத்த கவியலாம் நான், காருகுரு தீட்டும் உருவெலாம் நான், இம்பர் வியக்கின்ற மாட கூடம் ஏழ்நகர் கோபுரம் யாவுமே நான், இன்னிசை மாதர் இசையுளே நான், இன்பத் திரள்கள் அனைத்துமே நான், புன்னிலை மாந்தர்தம் பொய்யலாம் நான், பொறையரும் துன்பப் புணர்ப்பலாம் நான், மந்திரம் கோடி இயக்குவோன் நான், இயங்கு பொருளின் இயல்பெலாம் நான், தந்திரம் கோடி சமைத்துளோன் நான், சாத்திர வேதங்கள் சாற்றினோன் நான், அண்டங்கள் யாவையும் ஆக்கினோன் நான், அவை பிழையாமே சுழற்றுவோன் நான், கண்ட பல் சக்தி கனமெல்லாம் நான், காரணமாகி கதித்துளோன் நான், நானெனும் பொய்யை நடத்துவோன் நான், நானெனும் பொய்யை நடத்துவோன் நான், ஞானச் சுடர்வானில் செல்லுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதற் ஜோதி நான். இந்த அற்புதமான உண்மையை மனதிலே நாம் பதித்துக் கொள்வோம். இந்த நான் யார் என்கின்ற சிந்தனை நமக்கு எதற்கு வேண்டும் என்று சொன்னால், இது நாள் வரையிலும் உடல் வரையிலும் எல்லை கட்டி கொண்டு நாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று புலன்மையப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே இருந்து நம்மை நாம் விடுவித்து, அறிவினுடைய மலர்ச்சியிலே நான் இறைவனாக இருக்கிறேன், இறைவன்தான் என்னிடத்திலே இருக்கிறான் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ளும் பொழுது, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை
நாம் ஆனந்தத்தோடு பார்ப்போம். எல்லா தோற்றங்களிலும் இறைவனேர் இருக்கிறான் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது பார்க்கின்ற அனைவரையும் நாம் தெய்வத்தினுடைய பின்னங்களாக பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீகமான பார்வை நமக்கு வரும். அது மட்டுமல்லாமல் நான் யார் என்கின்ற விளக்கத்தின் வழியிலே வாழத் தொடங்கும் பொழுது எல்லோரும் இயற்கையின் பின்னங்களாகவும் எல்லோரும் என்னைப் போலவே இயற்கையினுடைய ஒரு காட்சியாகவும் இறைவனே ஒவ்வொரு உயிரிடத்திலும் ஒவ்வொரு தோற்றத்திலும் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற உண்மையை எல்லாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது எல்லோரோடும் இணக்கமாக வாழ வேண்டும், எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும், எல்லா உயிரிடத்திலும் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும், பிறர் துன்பம் போக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த அறநெறியிலே வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு இயல்பாகி போகும். இந்த நான் யார் என்கின்ற சிந்தனை நம்மை மேலும் மேலும் ஞான வானிலே சிறகடித்து பறப்பதற்கு ஒரு உற்ற துணையாக அமையும். அதற்கு குருநாதருடைய அருளும் ஆசியும் அவருடைய ஒரு பரம் கருணையும் நமக்கு துணை செய்யட்டும் என்று சொல்லி இந்த புனிதமான நல்ல நாளிலே அருட்தந்தையின் அந்த உயர்ந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து மீண்டும் உங்களை எல்லாம் வணங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைநிலை நினைப்பிலே நின்று உளம் குளிர வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்யாண சுந்தரம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குது. உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. என்னுடைய கேள்வி வந்து சொல்லுங்க. இப்போ இறைநிலைக்கு எல்லா மனிதனாகவும் வந்து அந்த கொலை, களவு, கற்பழிப்பு இது போல எல்லாம் கொடுமையான செயல் செய்யறவங்க கிட்ட அந்த இறைநிலை ஐயா அவங்களெல்லாம் அந்த செய்யாது இருக்க வைக்கல, அவங்கள இறைவனா பார்க்க முடியலையே ஐயா. இல்லைங்க, அவங்களும் இறைவனாதான் இருக்காங்க. இப்ப நம்ம 3 நிலைகள்ல அறிவு நிலை பார்த்தோம் இல்லையா? அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம்னு. அவங்க வந்து அவங்க தாங்கள் இறைவனாக இருப்பதை உணராத மயக்கத்துலதான் அவங்க அந்த மாதிரி கொலை எல்லாமே பண்றாங்க. அதனால அவங்க பாவம் தன்னை அறியாம இருக்காங்களேன்னு அவங்க மேல நம்ம பரிதாபப்படணுமே தவிர ஏன் இறைவன் அவங்ககிட்ட இருந்து இப்படி பண்றான்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. நாம் அவர்களையும் நல்ல முறையில் திருந்தி வாழணுன்ற ஒரு மன்னித்து வாழ்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்பொழுது அவங்களும் மாறுவாங்க. காலத்தால அதை நடக்க முடியாது. வாக்கும் பொருள் எல்லாம் இறைவனா பாருன்னும் போது அவங்களை பார்க்க முடியலையே, அதுக்குதான் சொன்னேன். இல்லைங்கய்யா, இல்ல அதாவதுங்கய்யா, இப்ப அவருக்கு தெரியாதுங்கய்யா அவர் இறைவனா இருக்காருன்னு. ஆனா நமக்கு தெரியும் இல்லையா அவர் இறைவனா இருக்கிறாருன்னு சொல்லி. சரிங்க. ஆனா 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 அவர் ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு தவறு பண்றாரு அப்படின்னா அவருக்கு தன்னுடைய நிலை தெரியல. ரொம்ப எளிமையா உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மது பழக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், மது உண்ட ஒரு மயக்கத்துல இருக்கார். அவர் வந்து வார்த்தைகள் வந்து என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறார். நம்ம அவர் என்னன்னு சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? என்ன பேசுறாருன்னே தெரியல, பாவம், என்ன பண்றது, தண்ணி போட்டிருக்கான், புத்தி வேலை செய்யல, போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவரை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதனால நம்ம ஏன் வந்து இறைவன் அப்படி இருக்கான்னு நம்ம கேட்க முடியாது. நமக்கு அந்த ஞானம் இருந்து நம்ம இறைவனா இருக்கோன்றது புரிஞ்சதுன்னா அப்ப எல்லா தோற்றங்களிலும் சாமி பாரதியார் சொல்லுவாருங்கய்யா, இன்னவரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் ஏற்றிடுவாய், அன்னை பராசக்தி அவ்வுருவாயினள் அவளை தொழுதிடுவாயின்வார். அப்ப ஒரு புலி நம்மளை பார்த்து பாஞ்சு வருதுன்னா கூட அந்த பராசக்தி தான் வரா அப்படின்னா அதுதான் எல்லா பொருட்களிலும் இறைவனை காணக்கூடிய உள்ளம் கையா. நமக்கு அது நம்முடைய ஞானத்தாலும் நம்முடைய அனுபவத்தாலும் வரும். அப்ப உங்களுக்கு அது பதில் தானா கிடைக்குங்கய்யா. நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். சுசித்ரா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுக்கு அன்மிக் கொடுத்துருக்கோம்மா, நீங்க பேசலாமா?
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, எனக்கு எந்த கொஸ்டின்ஸ் இல்லைங்க ஐயா. ஆனா ஒரு இறைநிலை தவம், ஆழ்ந்த தவம் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஐயா. அது சொல்றதுக்கு தாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. உங்க எல்லோருடைய எண்ணங்கள் தான்மா. நான் ஒரு கருவி தான். அதனால அந்த உணர்விலேயே இருங்க, அந்த ஞானத்திலேயே நிறைவாக வாழுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கண்ணு மூடிட்டு கேட்கும்போது அப்படியே ஒரு தவம் செஞ்ச ஒரு நல்ல சந்தோஷம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப மகிழ்ச்சிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. கவிதா கோவிந்தராஜ் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, ஆப்பிள் ஒரு நாடகத்தை நடத்துகின்றது அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன? இப்ப வந்துமா, நான் சொல்லல, சாமிஜி சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இப்ப நம்ம ஆப்பிள்ல ஒரு பழமா பாக்குறோம் இல்லையாமா? ஆமா ஆமா. ஆனா அந்த ஆப்பிள் நம்ம நீ என்ன வெறும் பழமா தான் பாக்குற. ஆனா நான் பல அணுக்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு. இப்ப நான் ஆப்பிளா காட்சி அளித்திட்டு இருக்கேன். நாளைக்கு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன ஆயிடுவேன்? காணாம போயிடுவேன். சரியாமா? அதுதான் சுவாமிஜி அப்படி சிம்பாலிக்கா சொல்றார். பல அணுக்கள் சேர்ந்து கூட்டமா கூடி ஒரு ஆப்பிளா காட்சி அளிச்சு அது கடைசியில காணாம போயிடுது. அதனால அது ஆப்பிளா ஒரு நாடகம் நடிக்குதுன்னு சொல்றார், விளையாட்டா சொல்றார். இல்ல சரிங்க. இருந்தாலும் அது கேக்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. அதனால சரி சரி, நல்லதுமா. எல்லாமே நாடகம் தான்மா. அம்மா, இந்த உலகத்துல எல்லாமே, இந்த பிறந்து நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையுமே ஆப்பிள் மாதிரி ஒரு நாடகம் தான். நமக்கு இருக்கிறவர்ல நம்ம நடிச்சுட்டு போயிட்டே இருக்க போறோம். நல்லதா நடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்மா. அவ்வளவுதான். நன்றிகள் ஐயா. ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்க ஸ்பீச். சந்தோஷமா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக மதன் மோகன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்க வளரணும்மா ஐயா. வாழ்வணும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அற்புதமான அருமையான இரணத்துவமான உரையை வழங்கி நன்றி சொல்லலாம் உங்களுக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. முதல் அன்பர் பதில் சொன்னீங்க ஐயா. என்ன கூட ஒரு பழைய கதை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை நினைவு இருக்குங்க. அவர் மதம் பற்றி யானை ஒண்ணு விடியாருது, அது மேல ஒரு பாகன் இருக்காரு. எல்லாரையும் ஓடுங்க சொல்றாரு. ஆனா ஒரு துறைவி இல்ல யானைகிட்டையும் இறைநிலை இருக்குது, மேல உள்ள இறைநிலை இருக்குன்ட்டு உட்காந்து யானை ஒன்றும் செய்யாம உட்காந்துருக்காரு. பாத்தீங்கன்னா எல்லாம் ஓடுவோன்னு சொல்றான், அவர் ஓட மாட்டாரு. யானை அவர் தூக்கி வீசிடுது. ஒருத்த கேள்வி கேட்கறப்ப சொல்றாங்க, ஏன் அவர் மேல உள்ள பாகம் சொல்றேன் கேட்க இல்லையான்ட்டு. இல்ல யானை நான் தூக்கி போன நான் எதிர்பார்க்கல, மேல உள்ள சொல்ல நீ கேட்க வேண்டிய அந்த மாதிரி கதை தான் நினைப்பு வந்துச்சிங்க. நல்லவருக்கு இறைநிலை இருக்குது, தீயவருடைய இருக்குது. அவங்க நீங்க சொன்ன மாதிரி உணரலைங்கய்யா. மேல யானை பாகன் இருக்கான் பாருங்க, அவனும் இறைவன் தான். அவன் தான் சொல்றான் இல்லையா, ஓடி போயிருக்கலாம் இல்ல. அது மாதிரி வேண்டாம், அவர் சொன்னதை கேட்கணும். அதை விட்டுட்டு ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரும் பொழுது அது தானாவே இல்ல. அவர் ரொம்ப ஆதங்கத்துல தான் சொன்னார், அப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஏக்கத்துல தான். நல்லது. வாய்ப்பு நன்றியா. வாழணும்மா. வாய்ப்பு நன்றியம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கு ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நீங்க பேச்சு உண்மையிலேயே அம்மா சுசித்ரா அம்மா சொன்ன மாதிரி ஒரு தவம் மாதிரி உணர்வு நிலையில இருக்கும். அது ரெண்டாவது நீங்க சொல்ற வாழ்த்துக்களே எங்களுக்கு அடுத்ததோட வார வரைக்குமே அது எங்க இது மாதிரி இருக்கும் ஐயா. இப்ப நீங்க ஐயாவுக்கு ஒண்ணு சொன்னீங்க, முதல்ல புரிதல் எல்லோருக்கும் வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நான் அது கேட்கறதுக்கா இல்ல, அந்த புரிதல்ங்கிறதுயா எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்படுறான். ஆனா அது புரிஞ்சுக்கிட்டோம்னே சில சமயம் செய்யறாங்க ஐயா. இப்ப நான் நல்லா புரிஞ்சு தெளிவா இருக்கேன்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் கிட்ட போவே பயமா இருக்கும். அது நம்ம சரி, அவங்கள நம்ம புரிஞ்சுக்கலையோ நம்ம அதுவும் தெரியல. நான் சில விஷயங்களை கூட நான் புரிஞ்சு தெளிவா தான் சொல்றேன் அப்படிம்பாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது யாரா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர் இருந்தா கூட ஒதுங்குற மாதிரி வருது.
அது எப்படின்னு தெரியல. ஐயா வாழ்க வளமுடன். என்னுடைய கேள்வி உங்க ஸ்பீச்ல இருந்து நான் சொல்லுங்க. எழுதி வச்சிருந்தது ஒன்றுக்கு முன் ஒன்று, ஒன்றுக்கு முன் ஒன்று, ஒன்றுக்கு முன் ஒன்று. அது ஆதி, வின், பரமாணு, சுத்தவெளி, அது கூட சொன்னீங்க. இந்த இருப்பு, இயக்கம், அது காட்சி பொருள், மெய்ப்பொருளா கூட இருக்கலாம். இதையும் நம்ம ஒன்றுக்கு ஒன்றா எடுத்துக்கலாமா ஐயா? ஒன்றுக்கு முன் உள்ள ஒன்றா எடுத்துக்கலாமா? இல்ல இது தனி பிரிவா ஐயா? அந்த இருப்பு, மெய்ப்பொருள், இல்லைங்க. காட்சி. அதாவதுங்கய்யா, இப்போ வந்து பரமானு என்று சொல்லக்கூடியதுதான் முதல் தோற்றம். அதுதான் நம்ம வின் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஒன்று. இப்ப இந்த ஒன்றுக்கு முன்னாடி என்ன இருந்தது? சுத்தவெளி, ஆதி, சுத்தவெளி, ஆதி, பரம்பொருள், மெய்ப்பொருள், என்னென்ன பேர்ல வேணா சொல்லலாம். சரிங்களா? அதனால அதுதான் அந்த ஒன்றுக்கு முன்னால் இருந்தது. மற்றது எல்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி வந்ததுதான் எல்லாமே. ஓகே ஓகே. எல்லாம் இல்ல, நீங்க அந்த கடலை பத்தி விரிவிக்கல. அப்ப நான் நினைச்சேன் எல்லாமே அந்த ஒன்றுக்கு முன்னாடி இருந்து வந்ததுதானே அப்படிங்கிற தோணுச்சு. அதனாலதான் இந்த கேள்வியா எழுதி வச்சேன். நல்லது, நல்லதுங்க, நல்லது, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க. ரொம்ப சிறப்புயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அடுத்த நபருக்கு நீங்க போகலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளம். உங்களுக்கு மீட் ஆயிடுச்சு, நம்ம பாத்துக்கிறேங்க ஐயா. நீங்க வாழ்க வளமுடன். என்னோடது நம்மளது நல்லா இருக்குங்க ஐயா. அங்க ஆபீஸ்ல ஐடில தான் சொல்லணும். ஆமா, ஓகே. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. அம்மா கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. சாரிங்க ஐயா, நான் மியூட் அப்படியே நான் பேசிட்டே இருக்கேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல, பரவாயில்ல. நீங்க அன்மியூட்லயே வச்சுக்கோங்கம்மா. சாரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பரவாயில்ல. அடுத்த அன்பராக ரமேஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றியம்மா. ரொம்ப அருமையான ஸ்பீச்சுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. பரஞ்சோதி மகானை பத்தி பேசுனது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு இதுவா இருந்தது. அதுல இருந்து ஒரு நாளே நாள் அந்த ஒரு புக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, பரஞ்சோதி மகான் நான் கடவுள் புக்ல வந்து எந்நூலுக்கும் இந்நூலே மூலம், ஒரே புக்கு தான், எல்லாமே எழுதியிருப்பார். அந்த ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா எழுதியிருப்பாரு, நீங்க சொன்னாதான் அப்படியே எழுதியிருப்பாரு, காணும் பொருள் எல்லாம் கடவுள் மயமே. யாருன்னா இவன் பக்தன். ரெண்டாவது என்ன எழுதியிருப்பாருன்னா, காணும் பொருள் எல்லாம் அணுக்களின் செயற்கையே, ஆராய்ச்சியாளன் போட்டார் அந்த மாதிரி, அதாவது அணுக்கள்னா ஆராய்ச்சியாளன். மூணாவது லைன் பாத்தீங்கன்னாக்கா, காணும் பொருள் எல்லாம் காண்பவன் அறிவாளி அப்படி போட்டிருப்பார். கடைசிதான் அவர் எழுதியிருப்பாரு, காண காண முற்படுபவனே கடவுள் ஆனேனே, தன்னிலை அறிந்தோன்னு சொல்லி அவர் எழுதியிருப்பார். அது மாதிரி ஒரு அருமையான புக்கு, அருமையான புத்தகம் எழுதியிருப்பார். அதுல ஒரு கருத்து என்ன இருக்கா, நம்ம பொய்ங்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, என்னோட நிறைய குரு இருந்திருக்காங்க. ஒரு குரு சொல்லுவார், நம்ம பேரே பொய்ன்னு சொல்லுவார். இப்போ என் பேர் வந்து ரமேஷ் டிக்காராமன். டிக்காராமன் எங்க அப்பா பேர். அவரு இல்ல, ஆனா அவர் வந்து அந்த காலத்துல கூப்பிடுவாங்க. இப்போ தூங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆழ்ந்து தூங்கும் போது ஒரு டீப்பா 2 வாட்டி தட்டினாக்கா எழுந்துக்க மாட்டாங்க, பேரிட்டு தான் கூப்பிடுவாங்க வச்சுங்களேன். 3ஆவது வாட்டியாவது எழுந்திருப்பார். ஆனா அவர் இறந்துக்கும் போது எத்தனை வாட்டி டிக்காராமன் கூப்பிட்டா எழுந்துக்கல. ஆனா அந்த பொய், அந்த பேரே ஒரு பொய். உண்மையான பேரை வந்து நம்ம கண்டுபிடிக்கல. அதுதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம உண்மையான ஒரு ஆன்மாவா, ஆன்மாவுக்கு பேரே கிடையாது. ஆனா எல்லாமே பரம்பொருளாதான் இருக்கிறோம். ஆனா அந்த கம்யூனிகேஷனுக்காக ஆப்பிள் சொல்றீங்க, ஆப்பிள் தான் ஆப்பிள்னு தெரியாது. அதே போல நம்ம இப்ப எங்க அப்பா பேர் டிக்காராமன், அவர் டிக்காராமன் தெரியாது, நம்ம கம்யூனிகேஷன் பண்றதுக்காக வச்சிருக்கோமே தவிர உண்மையான பேர் யாருமே அறிஞ்சு, அதான் மாயைங்கிறது உண்மையான ஒரு தத்துவம் சொல்லி அழகா குறிப்பிட்டு இருக்காருங்க. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சிங்கய்யா. மகிழ்ச்சி. வாழ்வோம். உண்மை எல்லாமே நமக்கு இப்ப பேர் வந்து நமக்கு வந்து இப்ப இளமுருகன் வச்சிருக்கிறதுனால, எனக்கு அப்பா வச்சதுனால தெரியுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, தெரியாது. இப்ப எனக்கு தெரியற பேரு உங்களுக்கு தெரியலன்னா அது தெரியாம தான் இருக்கும் கடைசி வரையிலும். அதனால வந்து நீங்க சொன்ன அதாங்க, அது நானும் பொய்யை நடத்துவோன் நான், அந்த மாதிரிதான். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்பு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இந்த பிரபஞ்சம் வந்து சுருங்குது, விரியுது அப்படிங்கிறது சொல்றாங்கல்லங்க ஐயா, அது எப்படிங்க ஐயா?
இந்த பிரபஞ்சம் வந்துமா விரிந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து எவர் என்ஹான்சிங் யூனிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு காரணங்கள் வந்து அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா நிறைய இருக்கு. ஏன்னா வந்து நம்முடைய இந்த நமக்கு இருக்கக்கூடிய கருவிகள் துணை கொண்டு இதுவரையிலும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமே நம்ம இன்னும் பார்க்காத பல பிரபஞ்சங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் இது வந்து நம்மளால வந்து நம்முடைய கற்பனைக்கோ நம்முடைய கருவிகளை கொண்டோ அளக்க முடியாததாகவும் அது எந்த எல்லையிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட முடியாததாகவும் இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் வந்து எப்பயுமே விரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா. சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்வி. ஐயா, இறைநிலை தவம் செய்யும் போது அப்படியே தியரியா தான் தெரியுதுங்கய்யா, பிராக்டிக்கலா தெரிய மாட்டேங்குதுங்கய்யா. அது எப்படிங்க? ஆமா அதாவதுமா நம்ம எப்பயுமே வந்துமா தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு, சரிங்களா? இப்ப நம்ம வந்து இறைநிலை அப்படின்றத நம்ம வந்து உணர்றதுக்குமா நம்ம இறைநிலை தவம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 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 கருவின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப நினைக்கிறோம் அப்படியே விரிந்து 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 போறோம், அப்படியே இறைநிலைக்கு போறோம், இறைநிலையில இருந்து அப்படியே நம்ம பாக்குறோம், அணு தோன்றுது, அணுக்கள் கூடுது, பஞ்சபூதங்கள் ஆகுது, அப்படியே உயிரினங்களாக விரியுது, நம்ம மனிதன் வரையில நம் வரையில வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைந்து 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 பழகும் பொழுது நம்ம அந்த பழக்கம் நமக்கு அனுபவமாக மாறும் பொழுது அந்த தியரி வந்து பிராக்டிஸா மாறிடுமா. அதனால நீங்க வந்து ஒன்னும் தவமே அப்படிதாம்மா, ரைட்டுங்களா? நாம் எதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறி போகிறோம். அதனால ஒன்னும் இல்லை, நீங்க விரைவில் நீங்க அந்த இறை உணர்வு பெறுவீர்கள்மா. ஆனந்தமா இருக்கு. சிறப்புங்க, நன்றிங்க, மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் கொடுத்திருக்கம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சிமா. நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. நான் பலமுறை திருப்பி உங்களுக்கு போன் பண்ணினேம்மா, நீங்க எடுக்கல. சரி, நான் தொந்தரவு பண்ணல. பாபு கூட கூப்பிட்டாரு 2-3 தடவை. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களாம்மா? உடம்புலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். சென்னையில தான் இருக்கீங்களாம்மா? சென்னையில தான் இருக்கேன். சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. உங்களை நேர்ல பாக்குற மாதிரி இருந்தது. தத்துவ மழையாக புரிஞ்சுட்டீங்க வழக்கம் போல. உங்க எல்லாருடைய வாழ்த்தும் இரையாற்றல் உங்களுக்கு இருந்தது. இப்படி ஒரு நல்ல இதை கொடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, மகிழ்ச்சியா இருக்கு. எதை விளக்கி எதை கேட்டு எதை தெளிவு பெறணும்னு தோணல, அப்படியே கேட்டுட்டு இருக்கணும்னு மட்டும்தான் தோணுது. அவ்வளவுதான்மா, அவ்வளவுதான்மா. அப்படியே ஆனந்தமா இருங்கம்மா, கேட்டுக்கோங்க. அப்படியே ஏதாவது ஒரு நல்ல மகிழ்ச்சியுடைய சிந்தனை எடுத்துக்கோங்க, அதுல ஆழ்ந்து திளைத்து ஆனந்தமா இருக்கும்மா. எல்லாரையும் வாழ்த்துங்க. உங்களுடைய அன்பு எல்லாருக்கும், உலக மக்களுக்கு கிடைக்கட்டும்மா. வாழ்க வளமுடன். எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். சாம்சங்கன் பேர் போட்டு வந்திருக்கீங்க, உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளம். என் பேர் கஜலட்சுமிங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, உங்களுடைய வாழ்க வளமுடன் சொல்றதே ஒரு ரொம்ப அருமையா, அந்த வாழ்கன்றதுக்கு அர்த்தத்தை அப்படியே அழுத்தி சொல்லும் போது ரொம்ப சிறப்பா இருக்குது ஐயா உங்ககிட்ட. ரொம்ப சிறப்பு. அந்த வாழ்கன்றது நாங்க கூட சும்மா மேலோட்டமா வாழ்க வளமுடன், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க ஐயா. அந்த வாழ்கன்றது அந்த மனோன்மணியை தொடர மாதிரி கொடுக்குறீங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு நீங்க ரொம்ப அந்த நான் யாருன்ற இது அமைதியா சிறப்பா அப்படியே சிந்தனைக்கு அறிவுக்கு விளங்குற மாதிரி அந்த தத்துவத்தை எப்ப ஒன்னாலும் கேட்டாலும் அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க ஐயா. ஆனா சுவாமிஜி வந்து நமக்கு இந்த மனவள கலையில இருக்கவங்க நம்ம அத்தனை பேரும் பாக்கியம் பெற்றவங்க ஐயா. ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் ரமணர் எல்லாம் ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கோம். ஆனா சுவாமிஜி கிட்ட வந்த பிற்பாடுதான்
இந்த தத்துவத்தை ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் ஒருத்தர்கிட்ட பேசும் போதும் அந்த நான் யாருன்றது நமக்குள்ள ஒரு கேள்வி வருதுங்க ஐயா. இதுக்கு முன்ன கேட்டிருக்கோம், அதை நம்ம உணர்ந்த மாதிரி தோணலையா. அப்படியே பாமர மக்களுக்கும் எளிய முறையில நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஐயா. அதை நீங்க இன்னும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. ஒரு சந்தேகங்க ஐயா, என்னன்னா வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம்ட்டு வந்துருக்கு இல்லைங்களா? அப்போ சுத்த வெளிதான் நம்மளது, நம்ம சுவாமிஜி ஐயா சொல்றாரு. அதுக்கும் தாண்டி வெளின்னு இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு வள்ளலார் இதுல? இல்ல அதாவதுமா, வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு சொல்றதே, இப்ப நீங்க சுத்த வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னமா இருக்கு? அப்ப அந்த வரி எப்படிங்க ஐயா வரும்? அந்த அர்த்தம் என்னங்க ஐயா? வெளிக்குள் வெளி கடந்துன்ற இப்ப வெளி அப்படின்னு சொல்றது நம்ம இப்ப நம்ம இப்ப இங்க வீட்டுல இருக்கோம், நம்ம வீட்டுல இருக்கோம், வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்றோம். ஆமா. அப்ப வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம்னா வீடு தனியாயிடுது, வெளி தனியாயிடுது. ஓ, புரியுதுங்களா? அதனால நீங்க வெளியை கடந்தால் எங்க இருப்பீங்க? வெளியேதான் நம்ம இருக்க போறோம். வெளியேதான் இருப்போம், வெளியேதான் இருப்போம். அதனால வெளியை தாண்டி ஒண்ணுமே இல்லம்மா. இல்ல. இதுக்கு எனக்கு ரொம்ப நாளா இந்த கேள்வி எனக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது ஐயா. அம்மா ஒண்ணும் இல்லம்மா, கேள்வியே நமக்கு வேண்டியது இல்லம்மா. நீங்க அந்த ஆனந்த பரவச தெய்வீக வெளிநிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இல்லம்மா. கேள்வி இல்ல, பதில் இல்ல, நம்ம ஆனந்தமா இருப்போம்மா. சரியா? நிறைவா இருக்கும். நீங்க அந்த சொல்ற விளக்கம், நீங்க அந்த ஆனந்த எல்லைக்கு போய் சொல்லும் போது அப்படியே நாங்களே மெஜ்ஜாயிரும் அதை பார்க்கும் போது உங்ககிட்ட. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாகராணி அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்து தந்தமைக்கு. ஐயா இளமுருகன் ஐயா அவர்களே வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு முறையும் நீங்க எங்களுக்கு சிந்தனை உரை கொடுக்கும் பொழுது மகரிஷி சொன்னாங்க, மகான் சொன்னாங்க, சாமி சொன்னாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்கய்யா. ஆனா உங்களுடைய குரல்ல எங்களுக்கு மகானோட குரலே கேட்குதுங்க ஐயா, கண்களை மூடி கேட்கும் போது. மகானே எங்கள் முன்னாடி ஒரு ஆப்பிளை நினைச்சுக்கோங்க, அப்போ உங்க கையில ஆப்பிள் கிடைச்சிருச்சு இல்லையா, அது என்னது, அது நிகழ்ச்சியா பொருளா அப்படிலாம் சொல்லும் போது கண்களை மூடி இருக்கும் போது உங்களுடைய வாய்ஸ் எங்களுக்கு மகானுடைய வாய்ஸாக கிடைச்சதுங்கய்யா. எனக்கு கண்ணுல கண்ணீர் வந்துருச்சுங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிமா, சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா. குருநாதெல்லாம் தான் நம்மளை ஆட்படுத்தி நம்ம வழி நடத்துறாங்கம்மா. நம்ம ஒரு கருவிதான், நம்ம ஒரு கருவிதான். எப்பொழுது நாம் அவர்கிட்ட இருந்து தீட்சை பெற்றுக் கொண்டோமோ அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். இறைவனே குருவாக வந்திருக்கிறார். அந்த குரு நமக்குள்ளாக இருந்து நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு அருட்பணியையும் கொடுத்திருக்கிறாங்க. அதை பூரணமாக நம்மால் முடிந்த அளவு செய்து இந்த உலகம் அமைதி அடைய நம்மளால் எல்லோரும் சேர்ந்து இந்த வேதாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு வித்துகளை விதைப்போம், அது விருட்சமாக வளரட்டும் என்று மனதார அந்த இறைவனாக வந்திருக்கக்கூடிய குருவின் பாதம் தொட்டு வணங்கி, தங்களை போன்ற ஒரு ஆன்றோர் சான்றோர் எங்களுக்கு கிடைத்தமைக்கு இறைநிலைக்கும் நன்றி சொல்லி வணங்குகிறேன் ஐயா. வாழ்த்த வயது வாழ்க வளமுடன். வினாக்கள் ஏதும் இல்லைங்க ஐயா. உங்க அன்பு வாழ்த்துமா, ரொம்ப மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. சபரீஷ் ஐயா. அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ஒரே கேள்வி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இப்ப நான் சென்னையில சைதாப்பேட்டை மௌனம் மன்றத்துல ஒரு 40 days கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப
கூடுவாஞ்சேரி மௌனம் போயிட்டு இருக்குது. சிறப்பா இருக்குங்க ஐயா. இப்போ நான் சரி ஐயா தவம் பண்ண இடத்துக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகரிஷி ஐயா அந்த ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணாரு இல்லையா, அங்க போய் இடத்துல போய் பார்த்தேன். பட் அது ஒரு பாறைங்கள அது ஒரு கவனிப்பாறு அற்று இருக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. ஏன்னா ஏன்னா நம்ம எல்லா லெவல்லையும் பண்றோம். ஒரு இந்த இது வந்து ஒரு எடுத்துட்டு போய் இல்லைங்கய்யா, அது சுத்திலும் வேலையெல்லாம் போட்டு அது ஒரு பாதுகாப்பு பண்ணிருந்தாங்களேங்கய்யா, இப்ப எதுவும் இல்லையா? இல்லைங்கய்யா, இப்ப முன்னாலேத்து போயிட்டு வந்தாங்கய்யா. போய் பாக்குறப்ப அந்த மலையில அந்த இதுல கூட வணங்கிட்டு நான் உட்காந்து டவுன் பண்ணேன். அவ்வளோ ஆற்றல் சிறப்பா இருக்கு. பட் எதுவுமே ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாம ஒரு கேட்பாரற்ற இருக்கிற மாதிரி இருக்குங்க. எப்படி நம்ம ஒரு உடனடியா நம்ம சரி பண்ணிக்கலாங்கய்யா. நம்ம கொடுவாஞ்சேரி மண்டலத்திலயும் நான் அவங்களோட பேசுறேன். நம்ம தலைமை மட்டத்திலயும் சொல்லி அது இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அது என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிடலாங்கய்யா. நீங்க அடுத்த முறை போகும்போது நிறைவா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப இதா இருந்தது. அந்த மலை இருக்கிற இடத்த வந்து எதுவுமே செய்ய முடியாம ஒரு இதுல இருக்கிறது எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம். இல்ல அதெல்லாம் ஐயா, நீங்க அதெல்லாம் ஒன்னும் எந்த விதத்திலும் நீங்கள் துன்ப உணர்வை பெற வேண்டியது இல்ல. நம்ம வந்து சொன்ன மாதிரிதான் நம்ம சாமிஜியுடைய ஒரு அலை இயக்கம் வந்து இந்த வான்காந்தம் முழுவதும் நிறைந்து நம்மளோட எல்லாம் கலந்துருக்கு. அதனால ஒண்ணும் இல்லை, அந்த ஒரு இடம்ன்றது இல்லை, எல்லா இடமுமே அவர் பரிபூர்ணமா நம்மளோட இருக்காரு. இருந்தாலும் அவர் சென்று தவம் பண்ணின இடம் அப்படின்றப்ப நம்ம நல்லா பண்ணலாங்க. கண்டிப்பா அதுல ஒரு சிறப்பு என்னன்னாங்கய்யா, 62 63 ஐயா ஒரு வருஷம் அங்க பண்ணிருக்காரு. இந்த இயரை லெஸ் பண்ணோம்னா கரெக்டா 62 வருஷம் வருதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, கரெக்டு தான். இல்லை, நானும் அதை நினைச்சிருக்கேங்க ஐயா. நான் இப்ப எனக்கும் 62 வயது. நான் எங்க அப்பா வந்து எங்களை, என் தங்கச்சிங்களை, எங்க அம்மா, நாங்கெல்லாம் போய் தவம் பண்ணிருக்காரு. 25ல இருந்து அந்த ரிட்டர்ன்ல லெஸ் பண்ணா 62 வருஷம் வருதுங்க ஐயா. அது கொஞ்சம் நம்ம சிறப்பா பண்ணிடலாங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்களா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு போர்டு வச்சு அந்த இடத்துல ஒரு ஏதாவது சிறப்பா இது பண்ணுங்க. பண்ணிக்கலாம், கண்டிப்பா பண்ணிடலாம். இன்னைக்கே நான் குறிப்பிட்ட உங்கள்கிட்ட பேசி ஏற்பாடு பண்றேங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். சபரீஷ் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. அடுத்த அன்பராக சாம்சங் வந்திருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். சாம்சங் ஐயா, நான் கெதலட்சுமி முன்னாடி பேசினேன் ஐயா. நான் தான் எனக்கு ஒண்ணு இல்லையா, இப்போ ஒரு அன்பர் சொன்னாரு இல்லைங்களா, ஐயாவுடைய பாறை அந்த இடத்துல தியானம் பண்ணது. எனக்கு கூட அந்த ஒரு வார்த்தை சொல்லணும்னு நான் மனசுக்குள்ள இருந்ததுங்க ஐயா. அது ஒரு அன்பர் மூலியமா சுவாமிஜியே வெளிப்படுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. நீங்க எல்லாம் சென்னையில இருக்கீங்க. கூடுவாஞ்சேரியில நம்ம மன்றம் இருக்கு. சாமி, ஆமா சாமி இல்லம்மா, அது இப்ப ஐயா சொல்ல வருத்தப்படுற மாதிரியான ஒரு உணர்வே வேண்டியது இல்ல. அது நீங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி திட்டமிட்டுட்டா உடனடியா பண்ணிடலாம். நீங்க அதுக்கு நான் பண்ணிடலாம், சிறப்பா. இல்லைங்க, ரொம்ப ஒரு ஆர்வமா அந்த இடம் வந்து அந்த மாதிரி இருக்குதுயா. சுவாமிஜி பண்ண இடம் ஒரு தூய்மையானதா கொஞ்சம் பண்ணி, நாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போனையா, இப்பவும் அப்படிதான் இருக்குது. அத நீங்க எல்லாரும் அந்த ஆழியார்ல சொல்லி இத கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கையா. அம்மா சென்னையிலேயே சொல்லி கூடுவாஞ்சேரியிலேயே சொல்லி நான் பண்ணிடுறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சரியா? ரொம்ப அந்த இடம் பார்க்கும் போது மன வருத்தம் வந்துடுது ஐயா. அந்த இடத்த பார்க்கும் போது எங்களுக்கு வேண்டாம்மா. அம்மா வேண்டியதே இல்லம்மா. அம்மா ஒண்ணுமே நீங்க யாருமே வருத்தப்பட வேண்டியது இல்லம்மா. என்ன, நான் இப்ப சொன்ன மாதிரி சாமிஜி வந்து எல்லா இடங்கள்லயும் நம்முடைய ஜீவகாந்த கருமையத்தோட இணைந்து இருக்காரு. நீங்க அது நம்ம ஒண்ணும் அது நீங்க இன்னுமே சொல்றேனே, இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் கூட நம்ம முதல்ல சொன்ன அன்பருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் நானு. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து சுத்திலும் பண்றதுக்கு என்ன செலவாகும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு சின்ன ஒரு எஸ்டிமேஷன் போட்டுட்டு நீங்க என்னுடைய போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான எல்லா நான் இதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். உடனடியா பண்ணிடலாம். இன்னொருத்தர் அவர்கிட்ட சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லம்மா. நம்ம பண்றோம். சரிங்களா? நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவர் அந்த அன்பர் கேட்டதான் எனக்கு சுவாமிஜி என்ன வந்து சொல்ற மாதிரி வச்சுட்டாருங்க. கரெக்ட். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக அருள்நிதி சிவசக்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா வாழ்க வளமுடன். வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட ஒவ்வொரு விஷயம் ஐயா உண்மையிலே ஒரு தியானத்துல ஆழ்ந்திருந்த மாதிரி தாங்க ஐயா இருக்கு. இப்பவும் நீங்க பேசக்குள்ள குருவே வந்து முன்னுக்கு பேசுற மாதிரி தாங்க அந்த உணர்வா இருக்குதுங்க ஐயா. ஐயா ஒரு அனுபவங்க ஐயா. என்னன்னா மனவள கலைக்கு முன்னுக்கு வரக்குள்ளைய ஏகப்பட்ட விஷயங்களை கடந்து வந்திருக்கோம், கஷ்டங்களை கடந்து வந்திருக்கோங்க ஐயா. அப்ப எல்லாம் இருந்த ஒரு கஷ்டம், மன கஷ்டம் வந்துங்க ஐயா. இப்ப வந்துங்க ஐயா எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குங்க ஐயா. மனசுல எந்த பாரமும் இல்லைங்கய்யா, எந்த சலனமும் இல்லைங்கய்யா. மகரிஷி குரு வந்துங்கய்யா எங்க கூட இருந்துங்க ஐயா. எங்களோட பாரங்களை எல்லாம் எடுத்துங்கய்யா எங்களை அவ்வளோ ஒரு நல்ல வழியில நடத்துறாருங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. சரிங்கம்மா. உங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் ஐயா அப்படியே இறையோடயே கலந்திருக்க மாதிரிதான் இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. நல்லதுமா, ரொம்ப சந்தோஷமா. உங்க அன்புக்கும் வாழ்த்துக்கும். நீங்க எப்பயும் நிறைவா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, தெய்வீகமா இருங்க. குருவருள் எப்பயும் நமக்கு துணை நிற்குமா. நம்ம சுவாமிஜி சொல்லி கொடுத்த எல்லா பயிற்சிகளையும் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. எப்பொழுதும் நீங்க அன்பும் கருணையுமா இருங்கம்மா. வாழ்க்கை ரொம்ப தெய்வீகமா இருக்கும்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. நன்றி ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த ராணி முருகேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி மகரிஷி பிறந்த ஊர்ல இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சென்னையில தான் இருக்கேன், குரோம்பேட்டையில இருக்கேன். மாசத்துல 2 தடவை போறேங்க. அந்த பாறையில உட்காந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு வித்தின் செகண்ட் நமக்கு தவன் என்னாவே சூப்பரா இருக்குதுங்க ஐயா. நிறைய பேர்த்த கூட்டிட்டு போயிட்டு இருக்கோங்கய்யா. நம்ம மகரிஷி ஐயா பேரந்தாங்கய்யா அதுக்கு சப்போர்ட் பண்றாரு, சிவஞான ஐயா. அவரோட வீட்லயும் தவம் பண்றதுக்கு இது பண்றாங்க, டூரிஸ்ட் எல்லாம் வர மாதிரி. ரொம்ப அருமையா இருக்குதுங்கய்யா. ஆனா எல்லாரும் அங்க நீங்க எல்லாத்துக்கும் அது கிடைக்கிற மாதிரி பண்றீங்கய்யா. வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாரும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கய்யா. நாங்க அடிக்கடி அங்க போயிட்டு இருக்கோங்கய்யா. நிறைய பேர்த்த கூட்டிட்டு போயிட்டு இருக்கோங்கய்யா. அமைதியா நீங்க சிவாக்கும் ரொம்ப சிவஞானத்துக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. ரொம்ப சிறு குழந்தையில இருந்து. ஆமாம்மா, நாங்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, இளமுருகன் ஐயான்னு சொல்லுங்க. ரொம்ப குடும்பத்தோட நெருக்கமான நாங்க ஒரு எல்லோருமே, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான்மா, மனவளக்கலை குடும்பம். நீங்க இப்ப இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டீங்க இல்லையா? பேசணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப சொந்தம் இல்ல. அதுல நீங்க சிவா கிட்ட சொல்லி அந்த மகரிஷி அமர்ந்து தவம் செய்த அந்த பாறையில அதை சுத்தம் பண்ணி சுத்தில என்ன பண்ணணுமோ அது பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கம்மா. நான் இன்னைக்கு மாலையிலேயே சிவா கிட்ட நான் போன்ல பேசிடுறேன். சரிங்களா? சரிங்க ஐயாட்ட நாங்க சொன்னங்க. அங்க பெரியவங்களா வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்கய்யா. அத பண்ண முடியுமாயா அப்படிங்கல. ஆலியார்ல தான்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னாருங்கய்யா. சரி. நாங்க வேணா ஏஜ்டு ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களாம் அங்க தவம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கய்யா. அப்ப அவங்கனால வர்றதுன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கு. கைய பிடிச்சு கூட்டிட்டு போயில கீழே விழுந்துருவாங்களோ என்னன்னு பயமா இருக்கு. இல்லம்மா, நீங்க ஆழியார்ன்றது ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியது. நீங்க சென்னையில தலைமைச் சங்கத்திலேயே அதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கலாம். சிவா கிட்ட சொல்லுங்க, இந்த இளமுருகன் ஐயாட்ட பேசணும், ஐயா உங்களோட பேசுறேன்னு சொல்லியிருக்காருன்னு. நான் பேசுறேம்மா. அடுத்த முறை நான் சென்னை வரும்பொழுது நேர்லயே போய் பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணலாம். நீங்க வரையிலங்கய்யா, நான் பாக்குறேங்கய்யா. வாங்கம்மா, வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. அழகா நான்கார் அப்படிங்கறதுக்கு மகரிஷியா கொடுத்த மாதிரியே இருந்துச்சுங்கய்யா. நான் MVOC படிச்சுட்டு இருக்கேன்யா. படிங்கம்மா, படிங்கம்மா, நல்லா படிங்க. சந்தோஷமா இருக்குதுங்கய்யா. என்னால முடிஞ்ச அளவுக்கு தொண்டு அந்த இடத்துக்கு நான் நிறைய பேர்த்த கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்யா. ரொம்ப பெரிய பாக்கியம்மா. கூட்டிட்டு போங்கம்மா. எல்லாரும் போயிட்டு வரட்டும், அந்த இடத்துக்கு போயிட்டு வரட்டும். ஓகேயா, ஓகே. யார் வந்தாலும் கூட்டிட்டு போவையா. நல்லதுமா, நல்லதுமா. சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது, மகரிஷியோட ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரியே இருக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சபரீஷ் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்திருக்கோங்க ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்ன இந்த கேள்விகள் ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா.
எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்து என்னன்னா, ஐயா இப்போ வந்து இந்த சில பேர் வந்து ரொம்ப ஏன்னா உங்ககிட்ட ரொம்ப நாலேஜ் அறிவா இருக்கிறதுனால இந்த இப்போ நீங்க மனோலக்கல்ல சில பேருக்கு அந்த தன்மை இருக்கு, நாலேஜா இருந்தாலும் அந்த பணிவா பேசுறது, அந்த உதவி. சில பேருக்கு அந்த மாதிரி இல்ல. அவங்க கிட்ட நம்ம தினமும் நம்ம பழகும் போது அது எப்படி அவங்க கிட்ட நம்ம கையாள்வது? ஏன்னா அவங்க நிறைய தெரிஞ்சிருக்கு, அவங்க ஒரு கிளாஸா பழகுறாங்க, இல்ல என்ன ஒரு மாதிரி அதான் அதை பத்தி அது எப்படி பழகுறது அவங்க கிட்ட? ரொம்ப கடுமையான இல்லைங்க ஐயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குங்கய்யா. அந்த இயல்பு தன்மையோடு அவங்க நடந்துக்கிறாங்க. சரிங்களா? நீங்க அவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த விதமான ஒரு துன்ப உணர்வுமே வராதுங்கய்யா. சரிங்களா? அதனால வந்து ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க அதை ரொம்ப பெருந்தன்மையா எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பாக. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிகவும் சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா, நீங்க அன்மிட் போயிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் தம்பி. வாழ்க. சாமிஜி அந்த பாறைய நானும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அங்க இருந்ததும் பண்ணோம். இப்ப சொல்லும் போது எனக்கும் வேதனையா தான் இருக்கு. அது என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத நீங்க பிளான் பண்ணி யார அணுகணுங்கிறதையும் பண்ணி என்னால என்ற தொகையை நான் கொடுக்குறேன் ஐயா. ஒண்ணு இல்ல, பண்ணிடலாம். நான் உங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதாம்மா சொன்னேன். சாமிஜி பேரண்ட நான் இன்னைக்கு பேசிடுறேன். அடுத்த முறை வரும்பொழுது நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு வந்து அதை என்ன அது பொது இடம்மா, அது போற வழியெல்லாம் பொது இடம். பர்மிஷன் நம்ம வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாமா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமா, செஞ்சிடலாம். நல்லது. நான் கலந்துக்கிட்டு சொல்றேன்மா. வரும்போது வாங்க. வரேம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. ஆமா, நல்ல நன்றிம்மா. மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிம்மா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சந்தோஷம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே